உதய அவர்களை உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி பேச கூட ஒருவேளை நம்ம அப்படி சொல்லிருக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லட்சோப மாணவர்கள் இன்னைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்குகின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது. அதுல நான் கூப்பிட்டது கூட தப்பில்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு, உங்களுடைய வளர்ப்பு, அது ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமையில் அந்த ஜீன்ல இருந்து அப்படி ஊறி வந்துருக்கு. நான் ஏன்னா சண்டை போட்டிருக்கிறேன் உங்களோட கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எப்படி எல்லாம் போரிட்டு இருப்பேன், எப்படி எல்லாம் சண்டை போட்டிருப்பேன் தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி, வேல்முருகன், நான் ஒரு பேசின அம்மையார் ஜெயலலிதா அவர்களை 11 முறை உட்கார எழுந்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இது இயற்கையான அப்படின்னா மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இந்த அவையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக என் உறவுகளோடு தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்திற்கு வருகை தந்து தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் பேராசிரியர் பெருந்தகையும் நாஞ்சிலார் அவர்களையும் இன்னும் மூத்த தலைவர்களையும் என் உறவுகள் எனக்கு அறிமுகம் செய்கின்ற குழந்தை பருவத்தில் அன்றைக்கு இதே உடல் தோற்றத்துடன் தலையின் முடி மட்டும் சுருளாக இருந்து அந்த பாற்ற உருவம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக எப்படி நடத்தி வருகிறது என்பதையெல்லாம் நானும் எனது குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோன்றல்கள் என்கிற அடிப்படையில் நான் பூரித்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்தியாவில் ஒரு அரசியல் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருக்கின்ற லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் அமைப்பை நிறுவி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசியல் பேர் இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏன் இதை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தில் இருந்து நான் தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு கோபாலபுரம் வீட்டிற்கு வந்தேன். தலைவர் அவர்களை பார்க்க முடியவில்லை. தளபதி அவர்கள் வீட்டில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக வருகை தந்து பார்ப்பதற்கு முயற்சித்தேன். உடனடியாக செய்தி தளபதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வெளியில் வந்தார். அன்றைக்கு ஆர்வ மிகுதியின் காரணமாக, எப்போதும் என்னை தளபதி அவர்கள் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் என்று சொல்வார், ஆர்வ மிகுதியின் காரணமாக நான் தங்களின் பெயரிலே ஒரு நற்பணி மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு நற்பணி மன்றத்தை அமைத்து ஒரு மினிட் நோட்டை கொண்டு வந்து கையொப்பம் வாங்க வந்தேன். மறுக்காமல் கையொப்பம் போட்டு விட்டு சொன்னார், நீ இனிமேல் என்னை பார்க்க நேரடியாக வரக்கூடாது, குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய கழக ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி இருக்கிறார், மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தயாலும் இருக்கிறார், அவரை சென்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இங்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இந்த திராவிட இயக்கத்தை இன்று முதல் கட்டி காத்து வருகின்றீர்களே, ஒரு அரசியல் இயக்கம் எப்படி நடைபெற வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில ஒவ்வொரு நகராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மினிட் நோட், ஒரு ஒன்றியத்துக்கும் மினிட் நோட், ஒரு மாவட்ட கழகத்திற்கும் அலுவலகம் கண்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்படி எப்படி ஒரு அரசு உங்க தலைமையில் இயங்குது. இன்றைக்கு இங்க கொடுத்துட்டீங்களா, அதுவும் தமிழ் பெருமைதான். இந்த அறிக்கை தாக்கல் செய்வதிலிருந்து ஒரு இயக்கம் எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி கருத்தரங்க நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்த வரலாற்று பெருமை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் எமர்ஜென்சியும் சந்திக்க முடியுது, சிபிஐயும் சந்திக்க முடியுது, ஐடி ரைடியும் சந்திக்க முடியுது, அமலாக்கத்துறையும் சந்திக்க முடியுது. பாசிசம் எந்த விதத்தில் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு
ஆட்சி அதிகாரம் பதவி எங்களுக்கு முக்கியம் இல்ல, ஏற்றுக்கொண்ட கொள்கையும் லட்சியத்திலும் உறுதியாக இருப்போம். இமயம் போல் எதிரிகள் திரண்டு வந்து நின்றாலும் உங்களுக்கு கிடைச்ச தளபதிகள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்கள இந்த கடகோடி எங்கள் அண்ணன் கணேசன்ல இருந்து அக்கா கயல்வழி வரைக்கும் பார்க்கிறேன். இந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல், இந்த வார்த்தெடுப்பு, இந்த முதல் முறை அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த திராவிட இயக்கத்துக்கு உரிய அந்த பாணியில பதில் சொல்றது, எங்கும் பிசிறு இல்ல, எங்கும் தட்டு தடுமாறல்கள் இல்ல. இந்த தயாரிப்பு இருக்குல்ல, இது இந்தியாவில் வேற எந்த கட்சியிலும் இருக்காது. நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நான் இங்கே நம்முடைய சைதை கிட்டு போன்றவர்கள், பலராமன் போன்றவர்கள், டி.கே. பழனிசாமி போன்றவர்கள், சுந்தரம் அமைச்சர் போன்றவர்கள், மதுராந்தகத்தர் போன்றவர்கள் இப்படி சென்னையில் இருந்த காரணத்தினால் சிறிது காலம் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து கொண்டு பார்த்தேன். அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே ஒழுங்கு, அதே கட்டுப்பாடு, அதே சிஸ்டம். அதனாலதான் இன்னைக்கு திமுக என்கிற கட்சியை எவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பேர் வராங்க, வீழ்த்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒழிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்ற. அப்படி சொன்னவங்க எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, அது அரவணைப்பு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கோபமாக கடிந்து கொண்டாலும், எந்த நேரத்தில் நானே அதற்கு உதாரணம். நீங்க உங்களுடைய சின்னத்தில் என்னை நிக்க வச்சு நான் ஒரு எம்எல்ஏ அவங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா 5 ஆண்டு காலம் என் மனசாட்சிக்கு தெரியும், நான் மிகப்பெரிய அளவில் புகழ்வுரை இந்த அமைச்சர் பெருமக்களை உரைக்கவில்லை, இந்த அரசை பாராட்டவில்லை. எதிரணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுவனோ அப்படிதான் பட்டிருக்கிறேன். ஆனா எந்த இடத்திலையும் பேரவைத் தலைவர் அறையில் சந்திக்கின்ற போதோ, தங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற போதோ, வாகனத்திற்கு வந்து நான் உங்களை வழி அனுப்புகின்ற போதோ, எந்த இடத்திலும் ஒரு சிறு கடுகளவும் முகத்தை காட்டாமல் தாய் உள்ளத்தோடு என்னை சிரித்து கைப்பிடித்து மகிழ்ந்து, முதல் வயசுல நான் தான் இருப்பேன். கடைசி அரசு விழாக்களிலோ நீங்க கூப்பிடுற நிகழ்ச்சிகள்லயே முதல் ஆளா தலைவரை வரவேற்கிற இடத்துல நான் தான் இருப்பேன். வந்த உடனே என் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, இந்த சிரித்த முகம். ஆனா முதல் நாள் சட்டமன்றத்தில் கடுமையா பேசியிருப்பேன். ஆக இந்த உள்ளம் தான் இன்றைக்கு உங்களை உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறது. எதிரிகள் கூட உங்களை பாராட்டுகிற இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு படிப்படியா, நீங்க எம்எல்ஏவா இருக்கும் போது உங்களோட எதிர்கட்சி வரிசையில் எம்எல்ஏவா இருந்த, நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நான் உங்களோடு பணியாற்றினேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போதும் உங்களோடு பணியாற்றினேன். இந்த நாட்டுடைய, தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த முதலமைச்சராக நீங்கள் இருக்கின்ற போதும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களோடு பணியாற்ற வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த கடின உழைப்பு, இந்த கடின வளர்ச்சி, இது எவராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத இந்த உழைப்பு, இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை வழிநடத்தி செல்வது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வைரவரிகளை ஏற்று மாற்று கட்சி அரசியல் கட்சிகளிலிருந்து வந்தவர்களையும் இணைத்து அவர்களுக்கும் கூட அமைச்சர் பதவிகளை தந்து அவர்களையும் சமமாக போதித்து அவர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு அரசியல் பேரியக்கத்தை நடத்தி வருகின்ற இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை எண்ணி உண்மையிலேயே நாங்கள் வியக்கிறோம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளவு உழைக்கிறீங்க, இவ்வளவு திட்டம் தீட்டுறீங்க, இவ்வளவு மக்களுக்கு அர்ப்பணிப்போட பங்காற்றுறீங்க. மிக அற்புதமான என்னுடைய தமிழ் சொற்களை எல்லாம் கையாண்டு 5 ஆண்டுகளும் இந்த அவையிலே இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தந்த எங்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், எங்கள் வேளாண்மை துறை அமைச்சர் போன்றவர்கள் தனித்த பட்ஜெட்டை இதே சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினராக நான் குரல் கொடுத்திருக்கிறேன். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று அதை தங்கள் காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஒரே ஒரு பெருமிதம் எனக்கு, தலைவர் கலைஞரை விட தாங்கள் தலைமை ஏற்று தமிழ்நாட்டின் தேர்தலை சந்தித்ததில் தோல்வியே எதிர்கொள்ளாத தலைவராக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். 6வது முறை நாட்டுக்கு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது. 7வது முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் தன் பேச்சு, தன் எழுத்து, தன் ஆற்றல் அத்தனையும் பயன்படுத்தி மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை 96 மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய மகத்தான அந்த தலைவரை மீண்டும் அமரவிடாமல் தமிழ் சமூகம் தவறவிட்டது. அதுபோன்று தமிழ் சமூகம் தவறவிடக் கூடாது. இந்த உழைப்புக்கும், இந்த திட்டத்துக்கும், இந்த அர்ப்பணிப்புக்கும், இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்புக்கும் சரியான ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் உருவாக்காத புதிய வரலாற்றை, தமிழக தலைவரால் முடியாததை கூட அரசியல் அதிகார வரலாற்றில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சாதனையை முறியடிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2வது முறை தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் உங்கள் தலைமையில் ஏறியது, அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு அதை உள்வாங்கி அதை பக்குவமாக, மிக பணிவாக ஒரு முதலமைச்சருடைய மகன்,
ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்துடைய லட்சோப லட்ச இளைஞர்களை தன்னகத்துக் கொண்ட ஒரு இளைஞரணியினுடைய செயலாளர், நீங்கள் வகித்த பதவியை வகிக்கின்றேன் என்கிற துளியும் தலக்கணம் இல்லாத ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சரை பெற்றிருக்கு தந்திருக்கிறீங்க. நான் நேற்றுக்கு பேசும்போதே சொன்னேன், நான் உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி பேசுறது கூட ஒருவேளை நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லட்சோப லட்ச மாணவர்கள், சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடிசையில் பிறந்த குழந்தை செல்வங்கள் கூட இன்றைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்குகின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது. அதில் நான் கூட்டுறது கூட தப்பில்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு, உங்களுடைய வளர்ப்பு, அந்த ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமை அந்த ஜீன்ல இருந்து அப்படி ஊறி வந்திருக்கு. நான் ஏன்னா சண்டை போட்டிருக்கிறேன் உங்களோட கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எப்படிலாம் போரிட்டு இருப்பேன், எப்படிலாம் சண்டை போட்டிருப்பேன்னு தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி, வேல்முருகன், நான் அவர்கிட்ட பேசினேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 11 முறை உட்கார எழுந்திருக்க ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஒரு நாள் கார்ல போகும்போது, வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இந்த இயற்கையான அப்படின்னா. அதனால எவ்வளவுதான் எதிர்வரிசையில் நின்று நாம் விமர்சனம் செய்தாலும் சொற்போர் செய்தாலும் கூட அதை மிக லாகவமாக தனதாக்கி கொள்ளுகிற ஒரு மகத்தான தலைவன் முத்தமிழறிஞன் கலைஞன் அவர்கள். அந்த வழித்தோன்றர்களாக வார்த்தெடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்க கூட பார்க்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் நீங்க கொடுத்த ஃப்ரீடம் தான் தளபதி. நான் பார்க்கிறேங்க, அதிமுக மாண்புமிகு எடப்பாடியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட கைகுலுக்கி நட்பு பாராட்டி நீங்க இல்ல வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசுற இந்த வரலாறு இருக்கு பாருங்க. இது தமிழ் சமூகத்திற்கு தேவை. வாழ்கின்ற காலம் கொஞ்சம் காலம், ஆனா அரசியலா மக்களை நம்ம சந்திக்கிறோம், தேர்தலுக்கு வரோம். ஆனா இங்க எதிர்முதிரமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, மறுநாள் பதவி காலி. அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு வேளாண்லாம் இன்னைக்கு தங்க சொன்னா பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேர் வந்துட்டாங்க. இங்க லாபியில் அத்தனை பேரும் வராங்க, பேசுறாங்க, கை கொடுக்குறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நட்பு நலம் விசாரிக்கிறாங்க. இந்த மாண்பை உங்களுடைய காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த மாண்பை கடைபிடிக்கிற அமைச்சர் பெருமக்களுடையோ எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளரையோ ஒருபோதும் நீங்களோ துணை முதலமைச்சரோ கடிந்து கொள்ளவில்லை. அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக இந்த பண்பற்ற திராவிட இயக்கத்தினுடைய வழி தோன்றர்கள் இந்த தமிழ் இனத்திற்குரிய பண்பற்ற ஒரு அரசியலை வளர்த்தெடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான பேர் இயக்கம் இந்த மண்ணில் பண்பட்ட சொன்னாங்க. பண்பட்ட அதுதான் சொன்னேன். பண்பட்ட இந்த பண்பட்டதான் மாறி இருந்தாலும் பண்பட்ட நான் சொல்றது சரிதான், சரியாதான் இருக்கு. சரியா அதனால ஒரு வார்த்தை தவறா கேட்டு இந்த பண்பட்டதான் இந்த பண்பற்றன்னு சொல்லல, பண்பட்ட இந்த அரசியலை தளபதிக்கும் பின்னால் நம்முடைய இளைஞனி துணை முதலமைச்சர் அவர்களும் ஏனைய மூத்த அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு கடைபிடிப்பது என்பதும் உண்மையிலேயே இன்றைக்கு மனநிறைவாக இருக்கிறது. அந்த மனநிறைவான இந்த அரசியலை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பணியாற்றி நான் இங்க எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வரவேற்பாங்க. குறிப்பா அதனுடைய தொழிலாளர் சட்டம் ஒற்றை ஆளா போய் தளபதி கிட்ட சொன்னேன். மறுநாளே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் சொன்னோம், உடனடியா ரத்து. அந்த எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய மாண்போடு சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை ரத்து செய்கின்ற அந்த மனப்பக்குவம் தளபதி உங்களை தவிர யாருக்கும் அது அமையாது. அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரூம்மேட்ஸ் கோவி செழியன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த உயர்கல்வித்துறைக்கான அந்த சட்டம் இன்னைக்கு திரும்ப பெற்றிருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன உடனேயே அதை கேட்டு நடைமுறைப்படுத்துறீங்க பாருங்க. இந்த விட்டு கொடுப்பு என்பதுதான் விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை, வாழ்ந்ததாக தான் வரலாறு உண்டு. ஆக எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து உங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று நாங்கள் உங்களுக்கே ஆலோசனை கூறுகிறோமா, எங்களுக்கே ஆலோசனை கூறுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை அணுகின்ற முறை மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அமைச்சருக்கும் எங்களுடைய துரைமுருகன் அவர்களுக்கும் எங்களுடைய சிவசங்கரன் போன்றவர்களுக்கும் இங்கே நிறைய இடத்தில் பொன்முடி போன்றவரோடு நாங்கள் மோதி இருக்கிறேன். இருவருக்கும் நாங்கள் வார்த்தை போய் முட்டி இருக்கிறது. அது இந்த அவையோடு சரி. வெளியே போன பிறகு அவரும் எனக்கு பரஸ்பரம் வணக்கம் சொல்லுகிறார், நானும் அவருக்கு வணக்கம் சொல்கிறோம். இந்த பண்பாட்டை உருவாக்கியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதை கட்டி காத்து வருகிறது. ஆக அந்த வகையில் மனநிறைவாக என்னுடைய இந்த சட்டமன்ற பணிகளை நிறைவு செய்து இதற்கு சண்டை போட்டாலும் வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய பேரவை தலைவர், துணைத் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய அரசு கொறடா அவர்களுக்கும்
நம்முடைய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து சட்டப்பேரவை கட்சியினுடைய தலைவர்களுக்கும், மாண்புமிகு உறுப்பினர் பெருமக்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த அவைக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களை போன்ற உழைப்பாளிகள், உங்களை போன்ற மக்களை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த வயதிலையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது எப்படிதான் சாத்தியமோ தெரியல. முதல் நாள் கன்னியாகுமரி, மறுநாள் மதுரை, மறுநாள் சென்னை, மறுநாள் குளத்தூர், மறுநாள் திரும்பவும் தேனி என்று இன்றைக்கு முழுக்க தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுழன்று இந்த மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அரசியல் கட்சி மாநாடுகளில் பங்கெடுத்து இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இன்பம், துன்பம், துயரம், கல்யாணம், சாவு, வாழ்வு, நல்லது, கெட்டது, பாராட்டு, ஏற்புரை எல்லாவற்றிலும் பங்கெடுத்து தமிழ் சமூகத்துக்கு பங்காற்றிய மிகப்பெரியவர்களை, தகைசார் தமிழர் விருதுகளை தேடி சென்று ஒரு முதலமைச்சர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்துவது, ஒரு சுற்றுச்சூழலுக்காக ஒருவர் போராடுகிறார் என்று சொன்னால், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர், நம்முடைய நிர்மல் அவருடைய வீட்டுக்கு போய் அங்க நீங்க விசாரிக்கிற இந்த பான்பெல்லாம் யாருக்கும் வராது. அது வந்தது தலைவர் கலைஞர் வழிவந்த உங்களுக்கு வந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அரசு உறுதிமொழி குழு தலைவர் பதவி தந்தார். அதே பதவியை மீண்டும் 2 ஆண்டு காலம் நம்முடைய தளபதி அவர்களுக்கு எனக்கு தந்து தமிழ்நாட்டின் 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு அரசுமுறை பயணங்களை மேற்கொண்டு என் சக குழுவுடைய உறுப்பினர்களோடு வெற்றிகரமாக அந்த ஆய்வறிக்கைகளை எல்லாம் இந்த பேரவையில் நான் தாக்கல் செய்கின்ற வாய்ப்பை எனக்கு 3வது முறை வழங்கிய நம்முடைய தளபதி அவர்களுக்கும், இந்த அமைச்சரவைக்கும், துணை முதலமைச்சருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த இடத்துக்கு வருவதற்கு 3வது முறை வாக்களித்த என் தொகுதி மக்களுக்கும் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.